இந்த சுண்டல் வந்து குழந்தை இருக்கிற வீட்டில் ரெகுலராக வாங்கி வச்சுக்கோங்க. சுண்டல் ப்ளஸ் முட்டை, நார்மலாக கடையில் விற்கிற முட்டை இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டை கிடச்சதுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் காடை முட்டை கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ராகி போதும், இவ்வளோ இருந்தால் போதும். அதாவது சாப்பாடு கொடுக்காத நேரத்தில், அதாவது ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, மற்ற நேரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் சுண்டல் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுங்க. தாளிக்காட்டி பரவாயில்ல, உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அதே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெள்ளை சுண்டல் விட கருப்பு சுண்டல் வந்து கொஞ்சம் சத்து அதிகம், அதனால் அதை வேக வச்சு கொடுங்க. வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. குழந்தை இருக்கிற வீட்டில் சமாளிக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி எவ்ரி மார்னிங் காலையில் வந்து ஒரு முட்டை, இல்லைன்னா இந்த குழந்தை எத்தனை முட்டை சாப்பிடுதோ அந்த அளவுக்கு டெய்லி மார்னிங் காலையில் வேக வச்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, வெயிட் வந்துடுவாங்க. ப்ளஸ் நேந்திர பழம் டெய்லி எழுந்திரிச்சோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நேந்திர பழம் கொடுங்க, இல்லைன்னா செவ்வாழைப்பழம் கொடுங்க. அது கூட ஒன்று இல்லை 2 முட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ரொட்டீனாக அதே மாதிரி பண்ணுங்கள். 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வெயிட் வருவாங்க. ப்ளஸ் ராய், அது வந்து இன்னொரு நாள் நான் வந்து ராய்க்குள் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த ராயை வந்து இதேமாதிரி சுண்டல் மாதிரியே ராய் ஒன்று இருக்குது, குழந்தைகளுக்குன்னு ஊட்டுவாங்க. அதை வந்து ஊற வைங்க. இதேமாதிரி ஊற வச்சிங்கன்னா இதேமாதிரி தொல்லி தனியாக சுண்டல் தனியாக வர மாதிரி அள்ளி ராய் தனியாக வந்துடும். அது வந்து நல்லா அரிசி கழிகிற மாதிரி கழிஞ்சிக்கோங்க. கழிஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அதில் நல்லா ஜூஸ் மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரோட்டு கடை சுண்டல், அதாவது பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது பட்டாணி சுண்டல் கிடையாது, நார்மல் வெள்ளை சுண்டல். பட்டாணி சுண்டல் கேட்டால் தனியாக கடையில் தருவாங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளை சுண்டல் வச்சு எப்படி நம்ம செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து நல்லா ஊற வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஊற வச்சு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க.